வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் கான்டெக்ட்ஸில் நம்மளோட பிஹேவியர் எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும், அதற்கு ஏற்புடைய செயல்பாடுகள் என்ன என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுக்கு தொடர்புடைய செய்திகள் தான். ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில், அதாவது ஆலயத்தில் எங்கனம் நடந்து கொள்ள வேண்டும், அதுவே இன்னும் நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பார்க்கணும். எப்படி தூய்மையாக இருக்கணும்ன்றத பார்த்தோம். தனி மனிதனோட சிறப்புகளுக்கு எங்கெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்க. ஆனால் ஒரு சமுதாயத்தில் நம்ம விருப்பப்பட்டோ இல்லை விருப்பப்படாமலேயோ நம்மளுக்கு இருக்குது என்ன கான்வர்சேஷனில் அத்தியாவசியமாக நம்ம எல்லாரோடையும் பழக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் பழகித்தான் ஆகணும், இல்லை விருப்பமே இல்லை இருந்தாலும் பழகித்தான் ஆகணும். வி ஷுட் கண்டினியூ டு கன்வர்ஸ் வித் பீப்புள். கான்வர்சேஷன் இருக்கணும். அப்போது அப்போ என்ன நினைப்பாங்க, நம்ம சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தனியான ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த தனி வழிமுறைகளுக்கு ஏற்ப அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருந்தாலும் சிறப்பு குறைவாக இருந்தாலும், செம்மையாக இருந்தாலும் செம்மையை மாறி நின்றாலும், அந்த எண்ண ஓட்டத்தில் அவங்க அப்படியே திளைத்து இருப்பாங்க. அந்த எண்ண ஓட்டம் ஏற்புடையது இல்லை எதிர்மறையானது அப்படின்னு சொன்னால் அதுவும் அதுலேருந்து அவங்க வெளிவரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம சொல்கிறத தான் கேட்கணும்னு அவங்க அதுபோல் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வைத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு வைங்க, அது சாத்தியமே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எளிமையானதான இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாக இருந்தால் அதை அனைவரும் பின்பற்றி கொள்ளலாம். அப்போ என்ன செய்யணும், தினமும் காலையிலேருந்து குளிக்கணும், சாமி கும்பிடணும், வீட்டில் சமைக்கணும், சமைச்சுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகணும், அப்புறம் வீட்டை பெக் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். பிக் அண்ட் பேனாக இருக்கும்பொழுது டைடினஸ் இருக்குது, முக்கியத்துவம் கொடுக்கணும். க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சிம்பிள் விஷயம்தான். அது ஒரு 10-12 வயசுக்கே நம்மளுக்கு இது கிடைச்சிடும். அப்படின்னா வி ஷுட் கண்டினியூ டு டெவலப் இட், கண்டினியூ டு என்ஹான்ஸ் இட், இம்ப்ரூவைஸ் இட் ஓவர் த பீரியட்னு உண்டு. ஆனால் இது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வைங்களேன், இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ஏற்புடையது. நம்ம சொல்லி கொடுக்கலாம், அவங்கள சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்கள என்ன பண்ணலாம், கட்டாயப்படுத்தலாம், எல்லாமே நடக்கும். ஆனால் இதை மாதிரி வேறு இன்னொருத்தர் செய்கிறாரு, காலையிலேருந்து குளிக்க வேண்டாம், சாமியே கும்பிட வேண்டாம், சாமி கும்பிட்றதுலாம் தேவையில்லாத விஷயம், டெய்லி சாமி கும்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அவர் ஒன்றும் நம்ம குடும்பத்தை பற்றி அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு வைங்களேன், திஸ் நீட் நாட் பி அட்ஹர்ட், யூ கேன் சிம்பிளி எஸ்டு இட். ஏன்னா ஏற்புடைய கருத்துக்கள் அது ஏற்புடையதாக இருக்குதுன்னு சொன்னால் அது சரியான கருத்துக்களாகவும் இருக்கணும். அப்பொழுதுதான் அது ஏற்புடையதாக கொள்ளப்படும். சரியான கருத்துக்கள் சிறப்பானதானது, எல்லாருக்கும் பயனுள்ளது, அப்போ தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் இவருக்கு ஒரு கருத்து இருக்க, தனி மனிதனுடைய சொந்த கருத்துக்கு எல்லாரும் உடன்பட்டு இருப்பது வாய்ப்பில்லை, உடன்பட்டு இருக்கவும் முடியாது. அவங்கவுங்களோட ப்ராட்டப்னு இருக்கும். அப்போ அவங்களோட ப்ராட்டப் இவர் இதுபோல் எதிர்மறையான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு வீட்டில் போய் நம்ம இருக்கிறோம், ஒரு புதுசாக ஒரு மருமக வராங்க, இல்லாட்டி போனால் நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால், மருமக ஒன்றும் கெஸ்ட் இல்லையே, ஷீ வாண்ட்ஸ் டு லிவ் வித் அஸ், நம்மளோட இருக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். அதுபோல் நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் நம்ம அலுவலக நிமித்தமாக அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை ஏற்புடையதை நம்ம எப்படி அந்த ஊர் சமுதாயத்தோடு கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன வருதோ அதற்கு ஏற்ப அந்த ஊரில் இருக்கிற பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம அனுசரித்துக்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த ஊரில் நம்ம இருக்க முடியும். ஒன்லி இட் இஸ் மீட் ஃபார் ஷார்ட் பீரியட் தான். 2 வருஷம் தான். 2 வருஷத்தில் எத்தனை தடவை ஷாப்பிங் போவோம்? 2 வருஷமும் போயிட்டே இருக்க மாட்டோம். 700 நாளும் ஷாப்பிங் போக மாட்டோம். 12 மாதத்துக்கு 12 நாள் போவோமா இருக்கும். அட் த மோஸ்ட் லெஸ் தென் 20 டேஸ்க்கு நம்ம 2 வருஷம் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னால் 20 நாளைக்கு ஷாப்பிங் போனால் போகிறோம். அந்த ஊரில் இது போல் ஆன்லைனில் கிடைக்கும், இல்லை நாங்கள் ஒரு தேவையான ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு, அவங்களே நம்மளுக்கு அவங்களோட போனால் போகிறோம், சிலதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையானது எங்கே போனாலும் இருக்கணும் இல்லையா. வி ரிக்வயர் சம்திங் டு ஃபண்டமெண்டல் லிவிங்ஸ்க்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-15 ஷாப்பிங்குள்ளே நம்ம 2 வருஷத்தோட ஸ்டேவை அங்கே இருத்து முடிச்சுட்டு வந்துட முடியும். ஸோ இது அத்தனையுமே சாத்தியம்தான். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாத போனாலும் சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நம்மளுடைய நடை உடை பாவனைகளை சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணணும், இது எல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ணணும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது
எப்பொழுதும் என்ன தனி மனிதனுடைய விருப்பத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப நம்மளுடைய மனோநிலையை அதை சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இது எதுவுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை, எல்லாமே ஒரே இடைஞ்சலாக போகுதுன்னு வைங்களேன். இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இது ஏன் இப்படி செய்தது, ஏன் இப்படி செய்தது, நேகிங் தாட்ஸ் இருக்கே, நேகிங் நெகட்டிவ் தாட்ஸ், இட் ரியலி டிஸ்டர்ப்ஸ் த ரொட்டீன். தெர்வை என்ன ஆகும், ஃபர்தராக இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ்க்கு வழி இல்லாத படும். அப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், நேற்றைய நிகழ்வுகளை அதை அசை போட்டு இருக்கிறத காட்டிலும் போன மாதத்தில் நடந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம மனம் இருக்குதுன்னு சொன்னால், போன மாதம் போனால் அது ஒரு 15 நாள், இது ஒரு 25 நாள் அப்படின்னு சொன்னால் 40 நாளாக வி ஆர் நாட் அட் ஆல் திங்கிங் ஃபர்தர். அப்போ என்னாச்சு, ப்ராக்ரெஸே இல்லைன்னு ஆயிடும்ல. 40 நாள்ன்றது அரௌண்ட் 6 வீக்ஸ். 6 வீக்ஸ்க்கு நம்ம வேறு எதை பற்றி யோசிக்கலை, இட் ரியலி ட்ரபுள்ஸ்ன்னு சொன்னால் வி ஷுட் லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து இல்லை டீலிங்க் பண்ணிக்க பார்த்துக்கணும். அதை டீலிங்க் பண்ணிட்டா அதுலேருந்து வெளியில் வந்து ப்ரெசன்டே சினாரியோ இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இந்த கணத்திற்கு தேவையான நிகழ்வுகள் என்ன நடத்து கொண்டிருக்கிறது, அதை நடப்பித்து கொடுப்பவனுடைய மனம் எப்படி இருக்கிறது, நாமும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், நாமும் அதை எப்படி அனுசரித்து நடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தகுந்தா போல் நம்மளுடைய மனதை மாற்றிக்கொண்டா மகிழ்ச்சி என்பது நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிறது. எப்பவும் சொல்லக்கூடிய வாழ்க்கை தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு பழசியே யோசித்து கொண்டு இருக்கணும். ஆனால் ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 40 நாளாக எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த எண்ணத்தோட தாக்கம் எத்தனை ஆழமானது, அதற்கேற்ப நம்ம அதிலேருந்து நிச்சயமாக என்ன பண்ண முடியும், வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த எண்ணத்தின் தாக்கம், அன்றைய 6 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வின் தாக்கம் எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் ஊன்றி இருக்கிறது, அது என்ன பண்ணித்து எந்த அளவு நம்மளுடைய மனதை பாதித்து இருக்கிறது என்பதற்கு ஏற்ப அதுக்கும் ரேஷியோ வச்சுக்கலாம். அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அதிலேருந்து அந்த எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுபட முடியும். இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.